ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும், இந்த உலகத்திலே வாழும் அனைத்து மக்களுக்கும் அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே ஆளுகை செய்பவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் அதை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அது மனிதனின் பொறுப்பே. ஆகவே அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஆண்டவரான அவர் மிகவும் அன்பான தேவனாகிய கர்த்தராக எல்லாருக்கும் இருக்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணும் ஆண்டவராக இருக்கிறார். நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பாரபட்சமின்றி பெய்ய பண்ணும் பரிசுத்த கடவுளாக இருக்கிறார். வேதவசனம் அதைத்தான் கூறுகிறது. ஆகவே இந்த உலக மக்கள் அனைவரிடம் தம் அன்பை வெளிப்படுத்த தம் வாக்கு தத்தத்தின்படியே தம் குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். உலகத்தின் பாவங்களை நீக்கும் பாவ பலியாக அனுப்பினார். பாரபட்சமின்றி அனைத்து மக்களுக்கும் என்று அனுப்பினார். அவர் உயிரோடு எழுந்த கடவுள். அவர் நமக்காக பரிந்து பேச கொண்டிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவரை அறிந்த மக்களானாலும் அறியாத மக்களானாலும் பரிந்து பேசும் அவர் நமக்காக வேண்டுதலும் செய்யும் ஆண்டவராக இருக்கிறார். இத்தனை அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர். ஆகவே தான் பரிசுத்த கடவுள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அவரை அனுப்பினார். சத்தியத்தை அறிகிற அறிவிலே சத்தியம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை அறிகிற அறிவிலே அனைவரும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தான் ஆண்டவரின் சித்தம். அனைத்து மக்களை குறித்த சித்தமும் அதுவே. கிறிஸ்தவர்களை குறித்த சித்தம் கூட அதுவே. நாம் அவருடைய சித்தத்திற்குள்ளாக காணப்படுகிறோமா, இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களை வழிநடத்தும் மக்களாக உலகத்திலே ஜீவிக்கிறோமா? ஆம் என்றால் ஆண்டவரை துதிப்போம். சற்று சந்தேகத்தோடு காணப்படுவோம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you.